Hi, hello, good morning. This is Terasa's Grand Kitchen. இன்றைக்கி நான் என்னென்னா இப்போ வீக்கெண்ட் வந்துருச்சுல்ல, அதனால் நான் கிட்ஸுக்காக வீட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு ஏதாவது கேட்பாங்க, ஸ்நாக்ஸ் எதாவது கேட்பாங்க. அதுக்காக இன்றைக்கி பால் பணியாரம், அதாவது இன்ஸ்டண்ட்டாக செய்கிற மாதிரி பால் பணியாரம் எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். அதுக்கு நம்ம ஈக்குவல் குவான்டிட்டியில் பச்சரிசியும் உளுந்தும் எடுத்து வச்சுக்குவோம். குண்டு உளுந்து இட்லிக்கு போடுவோம்ல, அந்த உளுந்தும் எடுத்து வச்சுக்குவோம். ரெண்டையுமே ஈக்குவல் குவான்டிட்டியில் இருக்கட்டும். அதை நம்ம தண்ணியில் ஊற வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 2 hours ஊற வைக்கணும். 2 hours ஊற வச்சு நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 2 hours ஊற வச்சுருக்கேன். இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இந்த வீடியோவை ஃபுல்லாகவே பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படி எப்படி நான் செஞ்சுருக்கிறேன், எப்படி எந்த ஸ்டேஜில் நான் அரைக்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஏன்னா நீங்கள் ஓட்டி விட்டுட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இது உங்களுக்கு ரேஷியோ, அந்த அரைக்கிற முறை இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்துட்டு நான் உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா வீக்கெண்ட் வந்துட்டதுனால குழந்தைங்களுக்கு நீங்களும் செஞ்சு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இதை அரைப்போம். இப்போ நான் மிக்சியில் போட்டு அரைக்கிறேன். மிக்சிலே அரைச்சிக்கலாம். நீங்கள் நல்லா நைஸாக அரைக்கணும். நல்லா அப்படியே மை மாதிரி இருக்கணும். காட்டுறவங்களுக்கு அரைச்சிட்டு செகண்ட் என்னென்னா உங்களுக்கு தோசை மாவு மாதிரி இருக்கக்கூடாது, தண்ணியாக. இட்லி மாவு மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, நார்மல் பதத்தில் இருக்கணும். உங்களுக்கு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் நான் எப்படி இருக்கணும்னு. இப்போ அரைச்சாச்சு. நல்லா பாருங்கள், காட்டுறவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு. நம்ம கையில் இப்படி பண்ணும்போது இந்த மாதிரி அதை மாவை எடுத்து நம்ம இந்த மாதிரி கையில் பண்ணும்போது அந்த குறக்குறப்பு இல்லாமல் இருக்குது. பார்த்திங்களா, நைஸாக இருக்குது பாருங்கள். அப்படியே மாவு எங்கேயாவது உளுந்த அரிசி தெரியுதா பாருங்கள், அந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இப்போ சால்ட்டு போட்டு இன்னொரு ஓட்டிக்கிறேன். இப்போ தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டேன். அது வெயில் கிளார் அடிக்கிறதுனால தெரியல, சால்ட்டு போட்டுட்டேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு ஓட்டிக்கும். நான் அதனால தான் உங்களுக்கு சொன்னேன், மாவு அரைக்கிறதுலேருந்து உங்களுக்கு நான் காட்டுறதுனால நீங்கள் எல்லாத்தையும் ஃபுல்லாக வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா என்ன எப்படி அரைக்கிறேன், என்ன ரேஷியோவில் நான் அரிசி உளுந்து போடுறேன் அப்படின்றது தெரியாது. அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னது. அதனால் இப்போ சால்ட்டு போட்டேன். சால்ட்டு போட்டு இப்போ இதையும் சேர்த்து நான் ஒரு ஓட்டிக்கிறேன். அப்போ எல்லா இடமும் சால்ட்டு மிக்ஸ் ஆகும். அரைச்சாச்சு பாருங்கள். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம இதை எண்ணெயில் போடும்போது கையில் தான் எடுத்து நம்ம இப்படி ஊற்ற போகிறோம். ஸ்பூனு எதுலேயும் ஊற்ற வேணாம். உங்களுக்கு அப்படியே கையில் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன மெல்லிசான ஸ்பூன் வச்சு நீங்கள் ஊற்றுங்க. ஆனால் கையில் போட்டிங்கன்னா தான் அந்த ஷேப் அழகாக வரும். நான் உங்களுக்கு காட்டுறேன் போடும்போது. இப்போ அடுத்தது நான் சொன்னது உங்களுக்கு பால் பணியாரம்னு சொன்னேன். பால் பணியாரம்னா நான் பசும்பாலில் செய்யக்கூடாது, தேங்காய் பாலில் செய்யணும். இப்போ நான் தேங்காய் உடைச்சி நான் பால் எடுத்துக்கிறேன். நல்லா திக்காக எடுத்துக்கணும். பால் எடுத்துக்கிட்டு அதில் தான் நம்ம இதை செய்ய போகிறோம். இப்போ நான் தேங்காவை உடைச்சி பால் எடுத்துகிட்டு வரேன். நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நான் ஃபுல் தேங்காவுமே நான் இதை கீத்து போட்டு மிக்சியில் அரைச்சிக்கிறேன். நான் திருகலை. ஏன்னா நம்ம பூவாக தேவை கிடையாது, நமக்கு பால் தான் தேவை, தேங்காய் பால் தான். அதனால் இதை நான் கீத்து போட்டு சின்ன சின்ன பீஸாக போட்டு நான் பால் எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபுல் தேங்காயுமே நான் எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காய் பால் திக்காக எடுத்தாச்சு. இப்போ இதில் நமக்கு தேவையான சுகரும் ஏலக்காய் பவுடரும் ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு ஸ்வீட் நிறையா சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் நிறையா சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா நாட்டு சர்க்கரையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்காக நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லாதனால நான் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஏலக்காய் பவுடர் ஒரு கால் ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கங்க. நான் ஏலக்காய் நல்லா ஒரு 150 200 கிராம் ஏலக்காய் வாங்கி நான் சுகர் போட்டு நான் மிக்சியில் அடித்து வச்சுக்குவேன். நம்ம அடித்து வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி நம்ம எப்போ வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நீங்கள் அப்பப்போ நம்ம இடிக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் நான் இதை அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்குவேன் ஒரு பாட்டிலில் போட்டு. இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நான் சுகரு ஏலக்காய் பவுடர் எல்லாத்தையும் தேங்காய் பாலில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு இடையில் இங்கே பேனில் ஆயில் காஞ்சிட்ருக்கு. இப்போ நல்லா சூடாகட்டும். நான் இதை உங்களுக்கு பணியாரத்தை போட்டு காட்டுறேன். மாவை நல்லா கையில் இந்த மாதிரி ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோடனே என்ன பண்ணுவோம், ஹையில் வச்சுட்டு கொஞ்சம் காஞ்சோடனே சிம்மில் வச்சுக்குவோம். இப்போ மாவை இந்த மாதிரி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள், இப்படி போடுங்க.
இந்த மாதிரி கையிலையே இப்படி எடுத்து போட்டுக்கங்க. அப்போ வந்து அது நான் எதுக்கு ஸ்பூனில் வேண்டாம் அப்படின்ட்டேன்னா, ஸ்பூனில் போட்டிங்கன்னா குண்டு குண்டாக விழுந்துடும். இது வந்து ஷேப்லெஸ்ஸாக இருக்கும். அப்போ சாப்பிடும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான, அது நம்ம இதில் பாலில் தேங்காய் பாலில் ஊற வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஷேப்பில் இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கையில் எடுத்து போட்டுக்க சொல்கிறேன் உங்களைய. உங்களுக்கு இன்கேஸ் இப்போ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க, உங்களுக்கு இந்த பணியாரம் வந்து தேங்காய் பால் பணியாரம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு என்ன தெரிக்கும்னு நீங்கள் பயந்தீங்கன்னா வேணால் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீங்கள் கையில் போடாமல் ஸ்பூனில் போட்டுக்கலாம். இப்போ நான் இதை திருப்பி விட்டு காட்டுறேன். ஒரு கோல்டன் ப்ரௌன் அந்த மாதிரி வரும். அந்த மாதிரி வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து இதை எடுத்துடலாம். அதே போல் இந்த எண்ணெயில் வந்து இந்த பொறி பொறியாக இருக்குதுல்ல, குமிழ் குமிழாக வருதுல்ல, அது வந்து இன்னும் மாவு வேகலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி அது அடங்கின பிறகு நீங்கள் எடுங்க. இப்போ இன்னும் வேகணும். ஏன்னா வேகாமல் போட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் வேகணும். திருப்பி விட்டுங்க, அப்படியே திருப்பி விட்டுங்க. நீங்கள் வந்து அடிகனமான பாத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாமல் வரும். இல்லைன்னா பேஸ் வந்து கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் அதை கொஞ்சம் லைட்டாக அதை எடுத்து விடணும். அந்த மாதிரி இப்போ இது கொஞ்சம் அடங்கிருச்சு பாருங்கள். முடிய போகுது, வெந்து முடிய போகுது. கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துருவோம். இப்போ கோல்டன் ப்ரௌனில் வந்துருக்கு பாருங்கள். ரொம்ப தீக்க வச்சிடாதீங்க, தீச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து நம்மளுடைய தேங்காய் பால் வச்சுருக்கோம்ல, இதில் ஊற வச்சுக்குவோம். நல்லா எண்ணெயை வடிச்சிருங்க, வடிச்சிட்டு எடுங்க. இது வந்து குழந்தைங்களை வந்து நீங்கள் வந்து வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி சாட்டர்டே சண்டேஸ்லாம் அவங்க இருப்பாங்க வீட்டில், அவங்க ஸ்கூல் ஹோம்ஒர்க் பார்த்துட்டு இப்படி வீட்டில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், ஏதாவது கேட்பாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் எங்கள் குட்டிமா கத்துறாங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் டக்குன்னு ஒரு ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஒரு 2 hours ஆகும். நீங்கள் மத்தியானம் லஞ்சு டைமில் லஞ்சை சாப்பிட்டுட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு மத்தியானம் ரெஸ்ட் எடுத்திங்கன்னா சாயந்தரம் வந்து ஊறிடும். அது ஊறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சி நீங்கள் செய்யறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour கூட ஆகாது. நீங்கள் டீ போட்டுட்ருக்கிறதுக்குள்ள, காஃபி போட்டுட்ருக்கிறதுக்குள்ள இதை ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு ஸ்நாக் தான் இது. நம்ம வீட்டிலையே குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸ்கூலுக்கு போயிட்டு வர குழந்தைங்களுக்கும் என்ன பண்ணலாம், நீங்கள் ஈவினிங் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். காலையில் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம், காலையில் போகும்போதே ஊற வச்சுட்டு போயிடலாம். ஊறுறது பெரிய இது கிடையாது. ஊற வச்சுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா அது எவ்வளோ நேரம் ஊறினாலும் நல்லது தான். ஏன்னா அப்போ தான் நல்லா நைஸாக இருக்கும் மாவு. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ அடுத்த செட்டு நான் போட்டுக்கிறேன். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு. செகண்ட் செட்டு, ஒரு செட்டு ஊறிட்டு இருக்குது. இப்போ செகண்ட் செட் போட்டிருக்கேன். ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை பாருங்கள், அப்படியே லைட்டாக அப்படியே இப்படி எடுத்து விட்டிங்கனாவே வந்துடும். அதனால தான் அடிகனமான பாத்திரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இந்த இரும்பு சட்டி, இந்த மாதிரி ட்ரைப்ளை, இந்த மாதிரி வெசலாக இருந்தால் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இப்போ இதையும் நான் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு தேங்காய் பாலில் எடுத்து தனியாக முதல்ல நீங்கள் போட்ட செட் இருக்குல்ல, அதை வந்து ஒரு சின்ன பவுலில் எடுத்து தனியாக வச்சுக்கங்க. இப்போ தேங்காய் பாலோட, ஏன்னா இதோட போட்டிங்கன்னா அது ஊறி இருக்கும், இது வந்து ட்ரையாக இருக்கும். இது இப்போ இந்த மாதிரி தான் ஊறும் இது. அதனால் அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து இப்படி வச்சுக்கங்க. இதை நான் இப்போ வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி வச்சுருங்க. இதை வந்து நம்ம தேங்காய் பாலில் இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கிறது தேங்காய் பாலில் போட்டுக்குவோம். அவ்வளோதான். இந்த ஸ்வீட் வந்து சின்ன குழந்தைங்கள்லேருந்து, அதாவது ஒரு 6 மாதத்து குழந்தையிலேருந்தே கொடுக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து இந்த பல்லு முளைக்கும் போது பால் பணியாரம் கொடுப்பாங்க. அது வந்து இதை விட பொடி பொடியாக போட்டு கொடுப்பாங்க. அப்போ குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் நீங்கள் வந்து இது குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது ரொம்ப சேஃப் சாப்பிட்றது. இதில் நம்ம எந்த விதமான ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர், ஆர்டிஃபிஷியல் கலர்ஸ், ஆர்டிஃபிஷியல் எதுவுமே நம்ம வந்து ஈவன் நான் வந்து சோடா உப்பு கூட மிக்ஸ் பண்ணல. நம்ம இது அரிசியும் உளுந்தும் மிக்ஸ் பண்ணி நம்ம அரைச்சி நம்ம போட்டோம்னாவே, இது மாதிரி ஆயிலில் போட்டோம்னாவே நல்லா பொசு பொசுன்னு நல்லா அந்த மாதிரி வரும். நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் பாட்டி, எங்கள் அம்மாச்சி என்ன பண்ணுவாங்க, இதே மாதிரி மொசப்பணியாரம்னு சொல்லிட்டு அரிசி போட மாட்டாங்க, வெறும் உளுந்து மட்டும் போட்டு எங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க. அதுக்கு பேர் வந்து மொசப்பணியாரம். இது தஞ்சாவூர் பக்கம், திருச்சி பக்கம்லாம் ரொம்ப ஃபேமஸ். அந்த மாதிரி கொடுப்பாங்க நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது. இப்போ வந்து பால் பணியாரத்துக்கு அரிசி போட்டு அரிசியோடு சேர்த்து உளுந்து இது ரெண்டத்தையும் போடுவாங்க.
போட்டு தான் இப்போ வந்து இதை செஞ்சு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு ஒரு எனர்ஜி வரும் அடுத்தடுத்து நல்ல நல்ல வீடியோஸ் போடுறதுக்கு. கண்டிப்பாக இந்த வீடியோவை மிஸ் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஃபுல்லாகவே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி செய்யறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காட்டியிருக்கேன். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். until then this is Teresa's Grand Kitchen. Teresa, bye. Happy weekend.